Hello viewers, today we are going to see the friction circle method. So soil mechanics stability analysis friction circle method அப்படிங்கிறது ஒரு important topic. So இது வந்து factor of safety against a ஃபைனைட் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது இன்ஃபைனைட் ஸ்லோப், ஃபைனைட் ஸ்லோப் அப்படின்னு ரெண்டு ஸ்லோப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபைனைட் ஸ்லோப்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட், ஃபெல்னஸ் மெத்தட், ஸ்வீடி ஸ்ட்ரிப் சர்க்கிள் மெத்தட், ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட். இது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா C5 சாயில் தான் வந்து பண்ணுவோம். அதாவது கொகஷன் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே இருக்கிற சாயிலுக்கு வந்து பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து ஹோமோஜினியஸ் சாயிலாக இருக்கணும். அந்த ஸ்லோப் வந்து ஹோமோஜினியஸ் சாயிலாக இருந்தது அப்படின்னா அது வந்து C5 சாயிலுக்கு வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கண்டுபிடிப்போம். அதாவது FC அண்டு F5. அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எகெயின்ஸ்ட் கொகஷன் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எகெயின்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எகெயின்ஸ்ட் த கொகஷன் ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எகெயின்ஸ்ட் த ஃப்ரிக்ஷன் வர வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கே. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் எ ஃபைனைட் ஸ்லோப் எகெயின்ஸ்ட் த ஃபெயிலியர் அலாங் த சர்க்குலர் ஸ்லிப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். அந்த ஏபிசி வந்து ஸ்லோப்பு. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் பிளேன் வந்து இருக்குது. இந்த ஃபெயிலியர் பிளேனில் வந்து நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து O அப்படிங்கிறது ஆரிஜினு. இந்த ஆரிஜின்லேருந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோப்பில் இதுதான் வந்து ஸ்லிப் சர்க்கிளாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடில் மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொகஷன் வந்து இருக்குது. அதாவது இந்த ஃபெயிலியர் சர்ஃபேஸில் வந்து கொகஷன் வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயின். ஸோ இப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்லைடிங் வெஜ். இப்போ ஸ்லைடிங் வெஜ்ஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஆஃப் த ஸ்லைடிங் வெஜ். அப்போது இந்த இதில் வந்து இந்த வந்து நமக்கு இருக்கிற போர்ஷன், இது இங்கே வந்து சாயில் இருக்கும். அந்த சாயிலோட வெயிட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த வெயிட் வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகிறனால இதுக்கு ஆப்போசிட்டில் வர ரியாக்ஷன் வந்து ஒன்று வரும். ஸோ அது வந்து 5m அப்படிங்கிற ஏங்கிளில் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலாங் த ஸ்லிப் சர்ஃபேஸ் நமக்கு கொகஷன் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது CM இன்டு LC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது C அப்படிங்கிறது கொகஷன், CM அப்படிங்கிறது மொபிலைஸ்டு கொகஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ C அப்படிங்கிறது கொகஷன் அப்படிங்கிறது என்னன்னா எபிலிட்டி டு ஹோல்ட் த பார்ட்டிக்கல் எகெயின்ஸ்ட் டுகெதர். ஸோ அதாவது எல்லா பார்ட்டிக்கலையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே இதாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது பேர் வந்து கொகஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து அந்த கொகஷன் ஃபோர்ஸ்னால எவ்வளோ வந்து சியர் ஸ்ட்ரென்த்தை ரெசிஸ்ட் பண்ணுதோ அது வந்து என்னது மொபிலைஸ்டு கொகஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எல்லாமே வந்து மொபிலைஸ்டு கொகஷன் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து, அதாவது 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5m அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த ஸ்லிப் சர்க்கிளுக்கு வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சண்ட் அப்படிங்கிறது இந்த சர்க்கிளோட எட்ஜில் வந்து போகிறது. அப்போ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா r sin⁵ அப்படிங்கிற டயாமீட்டர் வந்து இருக்கும். அப்போ OS வந்து நமக்கு வந்து சென்டர், அந்த r sin⁵ அப்படிங்கிற ரேடியஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து போகிற எல்லா ரியாக்ஷனுமே வந்து இந்த டேஞ்சண்ட்டாக தான் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக டேஞ்சண்ட்டாக அமையுமா அப்படின்னா இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டைன் அவுட்டர் டயாமீட்டர் வரும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து KR sin⁵ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வரதை வந்து KR sin⁵ சொல்கிறோம். அப்போ அந்த கேயோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கிறனால அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ABC அப்படிங்கிற இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்க் இருக்குது. அப்போது AC அப்படிங்கிற ஒரு சார்ட் வரைகிறோம். அதோட லென்த் வந்து LC அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து முக்கியம். அதாவது இப்போது W அப்படிங்கிறது இங்கே ஆக்ட் ஆகுது, இந்த P அப்படிங்கிற ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது, கொகஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்லிப் சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம், ஆர்ன்னு சொல்கிறோம். இதே ஃப்ரிக்ஷன் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r sin⁵ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து இங்கிருந்து கொகஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது வந்து நம்ம சென்டர்லேருந்து A அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. R அப்படிங்கிறது இந்த ஸ்லிப் சர்ஃபேஸ் இருக்குள்ள அது வரைக்கும் இருக்கிறத வந்து R அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த R விட A வந்து என்ன இருக்கும், கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஸோ அப்போது நமக்கு சிஎம் ஈக்குவல் டு சிஎம் இன்ட்டு எல்சி, அதாவது மொபிலைஸ்டு கோஷன் ஈக்குவல் டு மொபிலைஸ்டு கோஷன் இன்ட்டு எல்சி. எல்சி அப்படிங்கிறது லென்த் ஆஃப் சார்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லென்த் ஆஃப் சார்டு வந்து வரைஞ்சிருப்போம். அப்போ த டிஸ்டன்ஸ் ஆஃப் கோஹசிவ் ஃபோர்ஸ் எலாங் ஏபி அசியூம்டு மோர் தேன் த கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போது நம்ம வந்து என்னென்னா கர்வ்டு சர்ஃபேஸை விட ஏபி அப்படிங்கிறது வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், அந்த சார்டு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல்சிசிஎம் ஏ ஈக்குவல் டு எல் கேப் சிஎம் இன்ட்டு ஆர். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த சிஎம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு எல் கேப் ஆர் டிவைடட் பை எல்சி அப்படின்னு நமக்கு வருது. இப்போ மொபிலைஸ்டு கோஹெஷன் ஈக்குவல் டு என்னன்னா சிஎம் டிவைடட் பை எல்சி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு சி டிவைடட் பை சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கோஹசிவ் டிவைடட் பை மொபிலைஸ்டு கோஹெஷன் அப்படிங்கிறத போகிறதான். அப்போ இனிஷியலாக நம்ம வந்து எஃப்ஐ வேல்யூவும் அடுத்தது எஃப்சி வேல்யூ இப்போ நான் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எஃப்ஐ வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம், எஃப்சி வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருப்போம், அதாவது எஃப்சி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது எஃப்சி ஈக்குவல் டு எஃப்ஐயாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஓகே. இல்லை அப்படின்னா அதர்வைஸ் இந்த ப்ரொசீஜரை திரும்பவும் வந்து பண்ணணும். அப்போ திரும்பவும் பண்ணுறது என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து இங்கிருந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து ஒரு இடத்துக்கோ ஒரு ரியாக்ஷன் வரைவோம். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ஆர் சைன் ஃபைல போகும். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு இது போடுவோம். ஸோ அப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஸ்லிப் சர்க்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எங்கெங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இதோட டேன்ஜென்ட்டாக தான் வந்து போகும். ஸோ இப்போ இந்த சைடு போட்டிங்க அப்படின்னாலும் இப்படி டேன்ஜென்ட்டாக போகும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்லிப் சர்க்கிள் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம எஃப்சி கண்டுபிடிப்போம். அப்போ எஃப்சி ஈக்குவல் டு எஃப்ஐ வந்துருச்சு அப்படின்னா அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கிள்ஸை வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.